Hi friends, this is Shamla from DDIS Academy. 10th வால்யூம் 1ல இந்தியன் பாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம்னா சுப்ரீம் கோர்ட். ஓகே, வாங்க பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட். The Supreme Court is the guardian of the constitution. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். guardian of the constitution யாருன்னா சுப்ரீம் கோர்ட். மீன்ஸ் கான்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது டவுட், இந்த கான்ஸ்டிடியூஷன்ல பாதிக்கப்படுற ஏதாவது சட்டம் ஏதாவது கொண்டு வந்தாலும் கொஸ்டின் பண்றதா அதை கேன்சல் பண்றதும் யாருன்னா Supreme Court. So Supreme Court is a guardian of the Constitution. Our Constitution provides for the establishment of an independent and integrated judiciary with Supreme Court as the uppermost court in the country. அப்படின்னா கண்ட்ரிலேயே ஒரே ஒரு கோர்ட், அதுதான் சுப்ரீம் கோர்ட். ஒரே ஒரு கோர்ட் தான் மேல, சுப்ரீம் கோர்ட் தான். இதுதான் அப்பர் மோஸ்ட் கோர்ட் இன் தி கண்ட்ரி. அவங்க சுப்ரீம் கோர்ட்கே தான் ஹை கோர்ட், சபார்டினேட் கோர்ட் எல்லாமே. கண்ட்ரிக்கு ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட் எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில. அது ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட் தான். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு சுப்ரீம் கோர்ட் கிடையாது. ஆல் ஓவர் இந்தியாவும் ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட் தான் இருக்கு. ஓகே, அவர் ஜுடிஷியரி இஸ் autonomous of the legislative and executive wing of the union and state government. Okay, and integrated judiciary, அதுதான் இங்க சொல்றீங்க. integrated சொன்னாங்க, அது மீனிங் இங்க சொல்லியிருக்காங்க. integrated judiciary means a single judicial hierarchy for the whole country. the whole countryக்கு ஒரே ஒரு judicial hierarchy, single judicial hierarchy, ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட். அதுதான் இங்க சுப்ரீம் கோர்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, the judiciary play an important role in defending the rights and freedom of the citizen. freedom of the citizen, அவங்களோட ரைட்ஸையும் டிஃபெண்ட் பண்றதுயான ஜுடிஷியரி தான். it play an important role in analyzing and interpreting the necessities of law and constitution. ஒரு சட்டத்தை உண்டாக்குறோம், ஒரு கான்ஸ்டிடியூஷன்லையும் என்னன்னு ஒரு அனலைஸ் பண்றது, அது இன்டர்பிரேட் பண்றதும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்றது அதுதான் சுப்ரீம் கோர்ட். ஓகே, டு யூ நோல பாருங்க. the Supreme Court in India எங்க இருக்கு? நியூ டெல்லி was inaugurated on January 28, 1950. 1950ல கொண்டுட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் முன்னாடி என்ன இருந்ததுன்னா ஃபெடரல் கோர்ட் ஆஃப் இந்தியான்னு இருந்தது. இந்த ஃபெடரல் கோர்ட்ல எதுல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. ஓகே, நெக்ஸ்ட் காம்போசிஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் பாருங்க. At the commencement of Constitution of 1950, our Supreme Court consists of 8 judges, including Chief Justice. Chief Justices சேர்த்து மொத்தம் 8 பேர் தான் இருந்தாங்க. இப்ப 1950ல. At present, எத்தனை பேர்? 28 judges, including Chief Justice. Chief Justice சேர்த்து இப்ப 28ன்றாங்க. At present, I think at present இப்ப 31 சொல்றாங்க. So இப்ப என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? Appointment of judges. Chief Justice of a Supreme Court in India is appointed by President of India. Supreme Courtல யாருப்பா ஃபர்ஸ்ட்? சீஃப் ஜஸ்டிஸ். அவருக்கு கீழே தான் ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட். அவருக்கு நிறைய ஜட்ஜஸ் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், அதே மாதிரி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹை கோர்ட்னு இருப்பாங்க. ஹை கோர்ட்ல இருப்பாங்க. அப்புறம் அவருக்கு கீழே நிறைய ஜட்ஜஸ்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் சீஃப் ஜஸ்டிஸ் யாரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதர் ஜட்ஜஸ், அவர் கீழே இருக்க ஜட்ஜஸ்லாம் இருக்காங்களா, அவங்களும் அப்பாயின்மெண்ட் பண்றது யாருன்னா பிரசிடென்ட் தான். But consultation with the collegians with Chief Justice is a head. Chief Justice ஹெட்டா இருக்க ஒரு collegium இருக்கு. அவங்கள கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் மீதி ஜட்ஜஸ பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. ஓகே, நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகணும்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னா, இஸ் a citizen of India. He worked as a judge of the High Court for at least 5 years. 5 years High Courtல ஜட்ஜா இருக்கணும். He should have worked as an advocate of High Court for at least 10 years. 10 years ஒரு High Courtல ஒரு advocate இருக்கணும். He is in opinion of the President, a distinguished journalist, eminent jurist. ஆல்ரெடி அங்க அட்டார்னி ஜெனரல் பண்ண அதே மாதிரி eminent jurist, President opinion படி இருக்கணும். So citizen of India, High Courtல எத்தனை வருஷம் ஜட்ஜா இருக்கணும்? At least 5 years. Advocate 10 years High Courtல ஒர்க் பண்ணிருக்கணும். and eminent jurist இருக்கணும், opinion of President. Constitution also provides the appointment of judges to the Supreme Court on a temporary basis. Temporary basisல Supreme Courtல judges appointment பண்ணலாம். Okay, the Chief Justice and other judges of the Supreme Court hold the office up to the age of 65 years. அந்த ஆபீசர் 65 years அந்த ஜட்ஜா இருக்கலாம். Okay, the judge of the Supreme Court can resign before the term by giving the resignation in writing to the president. Presidentக்கு resignation கொடுத்துட்டு அவங்க resignation பண்ணலாம். The resignation in the letter to the president. The parliament also has the power to remove the judges by invoking impeachment provision.
ஆல்ரெடி சொல்லுங்க பிரசிடென்ட்டுக்கு இம்ப்ரீச்மெண்ட் பண்ணுவோம்ல பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணி இம்ப்ரீச்மெண்ட் பண்ணா அவரு வயலேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லி நம்ம எடுக்கிற மாதிரி ஜட்ஜ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட்டையும் பார்லிமெண்ட்ல அவங்கள ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் தி ஜட்ஜஸ் பை இம்ப்ரீச்மெண்ட் ப்ரொசீஜர்ல அவங்கள ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. The Supreme Court has its permanent seat எங்க இருக்கு? நியூ டெல்லி. சுப்ரீம் கோர்ட் எங்க இருக்கு? நியூ டெல்லியில தான் இருக்கு. அதே மாதிரி it may also sit any other place in India which may be decided by Chief Justice of India with the approval of the President of India. இப்ப வரைக்கும் நியூ டெல்லியில மட்டும்தான் ஒரே ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்கு. இல்ல வேற இடத்துல எனக்கு வேணும் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு இப்ப கிரியேட் பண்ணலாம். யாரு? டிசைடட் பை சீஃப் ஜஸ்டிஸ் தான் டிசைடட் பண்ணோம். அப்ரூவல் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவங்க அப்ரூவல்ல வேற எங்கேயாவது நம்ம சுப்ரீம் கோர்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஆனா ஒண்ணுதான் இருக்கணும். இப்போதைக்கு நியூ டெல்லியில ஒண்ணு இருக்கு. மேபி வேற பிளேஸ்ல எனக்கு இருக்கணும்னா இவங்க மட்டும் தான் டிசைட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜுடிஷியல் ஃபங்க்ஷன். சுப்ரீம் கோர்ட் இஸ் a guardian of the constitution. யார் guardian? சுப்ரீம் கோர்ட். நெக்ஸ்ட் ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷன். ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷன் அப்படின்னா இந்த கேஸ் டைரக்டா சுப்ரீம் கோர்ட் வரும், அவருக்கு தான் வரணும். மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹை கோர்ட் போயிட்டு ஹை கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் வரக்கூடாது. The case which are brought directly in the first instance to the Supreme Court come under the original jurisdiction. டைரக்டா சுப்ரீம் கோர்ட் நீங்க போலாம் அப்படின்ற கேஸ் தான் ஒரிஜினல் ஜுரிஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னென்ன கேஸ் அப்படின்னா this may be disputes between the government of India and one or more states. Means government of Indiaக்கும் அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்டுக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கும் உள்ள டிஸ்பியூட், அந்த மாதிரி கேஸ்னா டைரக்டா சுப்ரீம் கோர்ட் போகும். ஓகேவா? அதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஒன் ஆர் மோர் ஸ்டேட்ஸுக்கு உள்ள டிஸ்பியூட்ஸ். இன்னொரு கேஸ் என்னன்னா டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் டூ ஆர் மோர் ஸ்டேட்ஸ். இன்னும் 2 ஸ்டேட்டுக்குள்ள டிஸ்பியூட்ஸ், அது வந்து டைரக்டா சுப்ரீம் கோர்ட் போகலாம். ஓகேவா? தமிழ்நாட்டு கர்நாடகம் ஏதோ ஒரு இது காவேரி பிரச்சனை அது மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி பிரச்சனை அப்படின்னு டைரக்டாவே சுப்ரீம் கோர்ட் போயிடும். The cases involving fundamental rights, disputes over the enforcement, some come under the jurisdiction of the Supreme Court. அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஏதாவது கேஸ் இருக்கு, டைரக்டா இதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிக்கப்படுற எந்த கேஸ்னாலும் டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்க போகலாம். disputes over the enforcement come under the jurisdiction of Supreme Court. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஏதாவது எனக்கு பாதிப்பாது, என்னோட ரைட்ஸ் ஏதாவது பாதிப்பாதுன்னா நான் டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு நான் போகலாம். ஓகேவா? மிச்ச கேஸ்க்குலாம் நான் டைரக்டா போக முடியாது. ஒன்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும்தான் ஜனங்களாகிய நான் சிட்டிசனா இருக்கேன்னா நான் போகலாம். ஓகே, த ரைட் issued by Supreme Court for the enforcement of the fundamental rights. Fundamental rights enforcement பண்றதுக்காக ரைட்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க. அது வந்து 5 இருக்கு, 5 வகைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஹைபஸ் கார்பியஸ், நெக்ஸ்ட் மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், சென்டுரியோ, நெக்ஸ்ட் குவான்டோ வாரண்டோ. ஓகே, இந்த 5 தான். இந்த 5 இதுக்கு இஷ்யூ பண்ணுவாங்கன்னா ஒன்லி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்றதுக்காக ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட்ஸ் சுப்ரீம் கோர்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. அது எத்தனைனா 5 வகைகள் இருக்கு. ஓகே, இந்த கேஸ்லாம் இதெல்லாம் மட்டும்தான் டைரக்டா நம்ம சுப்ரீம் கோர்ட் போக முடியும். மீது அதர் கேஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் எங்க சபார்டினேட் கோர்ட் அவங்க வந்து அப்புறம் நம்ம மேல அங்க அப்ளை பண்ணுவோம். ஹை கோர்ட் அப்ளை பண்ணிட்டு அப்புறம் ஹை கோர்ட்ல இருந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க அப்ளேட் ஜுரிஸ்டிக்ஷன். இதுதான் சுப்ரீம் கோர்ட் இஸ் ஃபைனல் அப்ளேட் கோர்ட் இன் தி கண்ட்ரி. கடைசி தீர்ப்புன்றது யார் கொடுக்குறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான். ஓகேவா? அதுக்கும் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தது இனிமேல நான் முறையிடுறேன்ற ஒண்ணுமே கிடையாது, அவங்க தான் கடைசி. அதேதான் சொல்றாங்க. As regard the appellate jurisdiction, Supreme Court hear appeals against the decision of the High Court in civil, criminal and constitutional cases with a certificate from the High Court that it is fit to appeal in the Supreme Court. ஓகேவா? இதுல அந்த ஃபைனல் அப்பீல் சுப்ரீம் கோர்ட் தரோம்னா ஹை கோர்ட்ல இருந்து வந்திருக்குல சிவில், கிரிமினல், கான்ஸ்டிடியூஷனல் கேசஸ், அந்த கேசஸ் மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் ஃபைனல் அப்பீல் தரும். இப்ப ஹை கோர்ட் வந்து சர்டிபிகேட் கொடுக்கணும், இந்த கேஸ் வந்து நீங்க சுப்ரீம் கோர்ட் போலாம், சர்டிபிகேட் ஃப்ரம் தி சுப்ரீம் ஹை கோர்ட் ஃபிட் டு அப்பீல் இன் தி சுப்ரீம் கோர்ட். இது வந்து நீங்க ஹை கோர்ட்டுக்கு நீங்க அப்பீல் பண்ண முடியும் இந்த கேஸ அப்படின்னு ஹை கோர்ட் சர்டிபிகேட் பண்றதுக்கு அந்த கேஸை மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கும். அந்த சுப்ரீம் கோர்ட் எடுத்து அதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும், விசாரிச்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அதுதான் ஃபைனல் அப்பீல். ஓகேவா?
Such a case can be brought before the Supreme Court only if the High Court certificate the cases in which substantial of law has to interpretation of the Constitution. Constitution interpret பண்ணிருக்கு சம்பந்தப்பட்டது அந்த கேஸை மட்டும்தான் ஹை கோர்ட் வந்து சர்டிபிகேட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அட்வைசரி ஜுரிஸ்டிக்ஷன் அப்படின்னா ஆல்ரெடி கான்ஸ்டிடியூஷன்லேயே சொல்லியிருக்காங்க, பிரசிடென்ட் சப்போஸ் ஏதாவது ஒரு லா வந்து டவுட்டா இருக்கு அப்படின்னா இவர் பிரசிடென்ட் வந்து யார் ரெஃபர் பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டை ரெஃபர் பண்ணலாம், மீன்ஸ் அட்வைஸ் கேட்கலாம், சுப்ரீம் கோர்ட்டை அட்வைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி சட்டத்துக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்னு அட்வைஸ் கேட்கலாம். சுப்ரீம் கோர்ட்டும் அந்த கொஸ்டினுக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஆனா அந்த அட்வைஸை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காது பிரசிடென்ட் கையில இருக்கு. ஓகேவா? எடுத்துதான் ஆகணும் இல்லை, பிரசிடென்ட் எடுத்துக்கலாம் எடுத்துக்காம விடலாம். ஓகேவா? அதுதான் the constitution conferred on the president the power to refer to the Supreme Court any question of law or fact which in his opinion is public importance. ஓகேவா? ஏதாவது ஒரு லா ஃபேக்ட் இருக்குல்ல, அது வந்து பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் தான் இருக்கு, ஆனா எனக்கு டவுட்டா இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டை அவர் அட்வைஸ் கேட்கலாம். அந்த அட்வைஸை இவர் எடுத்துக்கலாம் எடுக்காம விடலாம், எடுத்துதான் ஆகணும்ன்றது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் மிஸ்லேனியஸ் ஜுரிஸ்டிக்ஷன். தி சுப்ரீம் கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டு தனிப்பட்ட ஜுரிஸ்டிக்ஷன் இருக்கு, அவர் ஓன் சம்பந்தப்பட்டது, அவங்க மட்டும்தான் அதை செய்வாங்க. அப்படின்னா லா டிக்ளேர்ட் பை சுப்ரீம் கோர்ட் இஸ் பைண்டிங் ஆல் தி கோர்ட் வித்தின் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா. சுப்ரீம் கோர்ட் ஏதாவது ஒரு லா, இந்த சட்டத்துக்கு இப்படிதான் தீர்ப்பு தரணும், இந்த சட்டம் இதுதான் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்கன்னா கீழே இருக்குல்ல ஹை கோர்ட் சபார்டினேட் கோர்ட்லாம் ஸ்டேட்ல இருக்குல்ல எல்லா கோர்ட்டுக்குமே அந்த லாவு ஈக்குவல் பைண்டிங் ஆகும். எல்லா கோர்ட்டுமே அதை வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் நடக்கணும். அதான் சொல்லுவோம் பைண்டிங் ஆல் தி கோர்ட். டெரிட்டரி ஆஃப் இந்தியாவில் என்னென்ன கோர்ட் இருக்கோ எல்லாருக்குமே அந்த பைண்டிங் பண்ணணும். ஓகேவா? சுப்ரீம் கோர்ட் இஸ் அத்தரைஸ்டு டு மேக் ரூல் ஃபார் ரெகுலேட்டிங் ஜென்ரலி தி பிராக்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் தி கோர்ட் வித் தி அப்ரூவல் ஆஃப் தி பிரசிடென்ட். பிரசிடென்டோட அப்ரூவலோட சுப்ரீம் கோர்ட் ரெகுலேட் பண்ணலாம். பிராக்டிஸ் ப்ரொசீஜர் எல்லாமே இவங்களே ரெகுலேட் பண்ணலாம் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் ஹிஸ் ஓன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அவங்களோட ஓன் சுப்ரீம் கோர்ட் இப்படிதான் இருக்கணும், இது அது எல்லாமே சுப்ரீம் கோர்ட் கையில தான் இருக்கு. ஓகேவா? சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் இட்ஸ் ஓன். அவங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாமே யாரோட கண்ட்ரோல்ல இருந்தா சுப்ரீம் கோர்ட் கண்ட்ரோல் தான் இருக்கு. இதுதான் இம்பார்ட்டன்ட். ஜுடிஷியல் ரிவ்யூ, ஜுடிஷியல் ரிவ்யூ யார் கிடையாதுன்னா சுப்ரீம் கோர்ட் மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? The power of judiciary to declare a law as unconstitutional is known as judicial review. judicial reviewனா ஏதாவது ஒரு லா இருக்குல்ல அதை வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல், இது சட்டமே கிடையாது அப்படின்றத தீர்ப்பு கொடுக்கறது யார் கையில இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட் கையில மட்டும்தான் இருக்கு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் என்ஜாய் திஸ் பவர். ஹை கோர்ட்லாம் இல்லை. இந்த ஜுடிஷியல் ரிவ்யூன்றது யார் கையில இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட் கையில மட்டும்தான் இருக்கு. ஜுடிஷியல் ரிவ்யூன்னு என்ன அர்த்தம்? டிக்ளேர் எ லா ஆஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல். ஒரு லா வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லிடலாம். அது யாருன்னா சுப்ரீம் கோர்ட். ஓகேவா? எந்தெந்த இதுல வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து சுப்ரீம் கோர்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் தி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டுக்கு டிஸ்பியூட்ஸ் இருக்குல்ல அந்த சட்டத்தை அந்த மாதிரி கேஸ்ல வந்து அவர் லா ஆஸ் அன்கான்ஸ்டிடியூஷன் சொல்லலாம். டு இன்டர்வியூ தி clarify a provision of the constitution about which there are some doubts and difference of opinion. ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஒன்று இருக்கு, அதை வந்து சம்திங் டவுட்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ப்ரிமூவபிள்ன்றது பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஒரு கேஸை சொன்னோம். இன்னொரு கேஸ் இஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேவா? அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்றது சுப்ரீம் கோர்ட், அதுதான் சொல்றாங்க ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ப்ரொடெக்டிங் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஏதாவது நம்ம சட்டங்கள் கவர்மெண்ட் கொண்டு வந்தா அது வந்து தப்பா இருக்கு, சுப்ரீம் கோர்ட் அவங்க இதுபடி கரெக்ட் இல்லை அப்படின்னா யூ கேன் டிக்ளேர் laws unconstitutional. Last, those law passed by the legislature which are not in accordance with the constitution. Constitution வழிபடி இல்லை இந்த லா, கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இருக்கு, இந்த லா பாஸ் பை லெஜிஸ்லேச்சர் அவங்க பாஸ் பண்ணாங்க பார்லிமெண்ட்ல, அந்த லா வந்து கான்ஸ்டிடியூஷன் படி இல்லைன்றது அவங்க தெரிஞ்சாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த லா வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ யாருக்குள்ள இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா? இந்த வீடியோ சுப்ரீம் கோர்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் லெசன் ஸ்டேட் கவர்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.